ஓகே ஃபைன். நம்ம இந்த வீடியோவில் சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சுப்பிரமணிய பாரதியாரை பொறுத்த வரைக்கும் யூனிட் 3 யூனிட் 6 இந்த 2 யூனிட்லேயும் காமனாக வரக்கூடிய ஒரு நபர். சரிங்களா? விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற டாப்பிக்லேயும் தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற டாப்பிக்லேயும் பாரதியார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. சரிங்களா? சரி, இவரை பற்றின முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, பாரதியார் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் டிசம்பர் 11 1882 பிறந்திருக்கார். சரிங்களா? டிசம்பர் 11 1882 எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. எங்கே இருக்குது இந்த எட்டயபுரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். சரிங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த பிறந்தது இயர்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஓகே, இவருடைய குழந்தை பருவத்தில் இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சுப்பையா. இவருடைய குழந்தை பருவத்தில் இவரை எப்படி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்பையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்டா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கூற்று காரணத்தில் சில விஷயங்களை வந்து கொடுத்துட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா புரோஜனம் இல்லாத ஒரு சில வாக்கியத்தை கொடுத்துட்டு நம்மளை கொடைப்பு விட்டுருவானுங்க. சரிங்களா? அதனால தான் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறது. சரிங்களா? அதனால் கரெக்டாக பார்த்துக்குங்க. சரி, இவருடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா லட்சுமி அம்மாள், அப்பா பார்த்தீங்கன்னா சின்னசாமி. சரிங்களா? அம்மா பார்த்தீங்கன்னா லட்சுமி அம்மாள், அப்பா பார்த்தீங்கன்னா சின்னசாமி. இவங்க 2 பேருக்கு பிறந்தவர் தான் பாரதியார். சரிங்களா? ஓகே, ரொம்ப திறமைசாலியாக இருந்தார். 7 வயசுலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதையெல்லாம் வந்து எழுதுவார். சரிங்களா? எத்தனை வயசில் எழுதுறாரு? 7 வயசில். சரிங்களா? நம்மலாம் 7 வயசில் என்ன செஞ்சுட்டுன்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. சரிங்களா? 7 வயசில் பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதையெல்லாம் அழகாக எழுதுவார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய 11வது வயசில் பார்த்தீங்கன்னா அவருடைய படைப்புகள், அவருடைய திறமைகள் இவரெல்லாம் வெளிக்கொண்டு வரப்பட்டு புகழப்பட்டன. எல்லோராலும் புகழ் வந்து அடைச்சார் 11 வயசெல்லாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எட்டயபுர அரசவையில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இவர் இருக்கும்போது எட்டயபுர அரசவையில் ஒரு பேச்சு போட்டி நடக்குது. இவருடைய 11 வயசில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப புகழ்ச்சிலாம் நிறைய கிடைக்குது இல்லையா? அதனால் அரசர் என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற அறிஞர்களை வச்சு இவருக்கும் அவங்களுக்கும் போட்டி வைக்கிறாங்க. இவர் வந்து சின்ன வயசு பையன், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அறிவாளிகள், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெரியவர்கள், அனுபவசாலிகள். சரிங்களா? அப்போ அவர் ஒரு டாபிக் வந்து கொடுக்குறாங்க, கல்வின்ற ஒரு டாப்பிக்கை கொடுத்து இதில் பேச வைக்கிறாங்க. பேசும்போது அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு, தோற்கடிச்சிடுறாரு. சரிங்களா? அப்போ சுப்பையா என்ற பாரதியார் வந்து வென்று விடுகிறார். சரிங்களா? எட்டயபுர, இதனால தான் அவருக்கு எட்டயபுர சுப்பையா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டமும் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? எட்டயபுர சுப்பையா. சரி, எந்த தலைப்பில் வந்து பேசி வென்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, இவருடைய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1897 ஜூன் 1897 15 வயசு இருக்கிற செல்லம்மாளை வந்து இவர் திருமணம் செஞ்சுருக்கார். சரிங்களா? ஓகே, காசிக்கு ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா இவர் காசிக்கு போகிறாருங்க. காசிக்கு போயிட்டு 2 ஆண்டுகள் அங்கே இருக்கிறார் காசியில். சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா காசியில் இவருடைய சொந்தக்கார வீடு இருக்குது. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாமா கிருஷ்ணசிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவங்களுடைய அத்தை பார்த்தீங்கன்னா குப்பல். சரிங்களா? குப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அத்தை பேர் வந்து குப்பால். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு கதைக்காக தெரிஞ்சுங்க. சரிங்களா? அப்போ காசிக்கு போகிறாரு, 2 வருஷம் இருக்கார். அங்கே அவங்க மாமா வீடு இருக்குது கிருஷ்ணசிவம், அவங்களுடைய அத்தை பார்த்தீங்கன்னா குப்பால். சரிங்களா? இங்கே தான் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம் இந்த போன்ற மொழி அறிவுலாம் இங்கே தான் அவர் பெற்றிருக்கார். சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம் இது போன்ற மொழி அறிவினை பெற்ற இடம் எதுங்க? காசி. சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இவர் வெற்றி பெற்றிருக்கார். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு தகவலாக ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் அது போதும். சரிங்களா? அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. காசியில் இன்னும் சில மாற்றங்களும் நிகழுது. அங்கே என்ன பண்ணுறாருன்னா இவர் முறுக்கு மீசை வச்சுக்கிறாரு, சீக்கியர்கள் போன்ற ஒரு தலைப்பாகையை அணிஞ்சிக்கிறாரு, வீறு கொண்ட நடையை வந்து தனதாக்கிக்கிறார். இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக இங்கே நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், பாரதியார் பார்த்தீங்கன்னா பிலாங் டு பிராமின் கம்யூனிட்டி.
அவங்க பார்த்தீங்கன்னா மீசையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்கன்றது அவங்களுடைய ஐதீகம். சரிங்களா? ஆனால் காசியில் பார்த்தீங்கன்னா இவர் முறுக்கு மீசை வச்சிருக்காரு. தலைப்பாகை வந்து சீக்கியர்கள் அணியக்கூடிய தலைப்பாகை அணிஞ்சுக்கிறாரு. ஒரு நடையில வந்து சில நடைமுறை மாற்றத்தை மாத்திக்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு எரிச்சல் விட்டுது? அவங்க அத்தை மாமாக்கெல்லாம் ரொம்ப எரிச்சல் ஊட்டியது. அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாரதியாரை வந்து இந்த மாதிரி பார்க்குறதோ அவங்களுடைய சமயத்துக்கு எதிராக செயல்படுறதோ அவங்களுக்கு பிடிக்கல. சரிங்களா? இதையும் நாங்கள் இந்த விஷயத்தை வச்சு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரு இந்த மூட நம்பிக்கைகள் சில நம்பிக்கைகள்லாம் எதிரானவர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 1904 மதுரையில் வந்து தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கார். 1904 மதுரையில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கிறார். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. மதுரையில் தான் ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்தார் 1904. சரியா? ஓகே. சுதேசமித்திரன் பார்த்தீங்கன்னா 1904 தொடங்கப்பட்டது. 1904. இந்த பத்திரிகையுடைய உதவி ஆசிரியரா யார் இருந்ததுங்க? பாரதியார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உதவி ஆசிரியராக இருந்தார். அதன் பிறகு இவர் ஆசிரியராக மாறிடுறார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சுதேசமித்திரன் அப்படின்ற பத்திரிகை பார்த்தீங்கன்னா ரொம்ப புரட்சிகரமான நிறைய தகவலை வெளிவந்த ஒரு நாளிதழ். சரிங்களா? அதனால் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சுதேசமித்திரனுடைய ஃபஸ்ட்டு உதவி ஆசிரியராக இருந்து அதன் பிறகு ஆசிரியராக மாறியிருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஐஎன்சியில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். இந்திய தேசிய இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராகவும் இருக்கிறாரு. அது மேலே ஆர்வம் கொண்ட ஒரு நபராகவும் இருக்கார். சரிங்களா? அதனால் இவர் நிறைய மாநாடுகளுக்கு போயிட்டு கலந்துக்குவார். 1907 சூரத் மாநாட்டில் போயிட்டு இவர் கலந்து கொண்டார். 1907 சூரத் மாநாட்டில் போயிட்டு இவர் கலந்துக்கிட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு இது. சரிங்களா? சூரத் மாநாட்டில் தான் இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினை வந்த பிறகு அதன் பிறகு கூட்டப்பட்ட மிக சிறப்பான ஒரு மாநாடுன்னு சொன்னால் அது சூரத் மாநாடு 1907. இதில் தான் பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் தேசியவாதிகள்னு சொல்லி 2 பிரிவு பிரிஞ்சு போயிடும். அதனால தான் இந்த விஷயத்தை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். 1907 சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அங்கே தீவிரவாத தேசியவாதியாக விளங்கக்கூடிய பாலகங்காதர திலகரை சந்திக்கிறாரு. அரவிந்த கோஷ் அப்படின்றவரையும் சந்தித்து அவர்கள்கிட்ட ரொம்ப நட்புறவோடு இருந்திருக்கார். சரிங்களா? சுயராஜ்யத்திற்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கார். சரிங்களா? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர், அரவிந்த கோஷ் இவங்களுடைய 2 பேருடைய இணைஞ்சு சுயராஜ்யத்திற்கு குரல் எழுப்பியிருக்கார். சரிங்களா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள். 1906 சில புத்தகங்கள்லையும் 1907 சில புத்தகங்களையும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் வார பத்திரிகை இந்தியா. சரிங்களா? இந்தியா. இந்த இந்தியா அப்படின்ற பத்திரிகையோடைய ஆசிரியர் யாருங்க? பாரதியார். 1906 சில புத்தகங்களையும் 1907 சில புத்தகங்களும் இருக்குது. இந்த 2 இயரில் எதனா ஒன்று கொடுத்தாலும் ஓகே தான். சரிங்களா? நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் வந்து 1907 கொடுங்க. சரிங்களா? 1907 கொடுங்க. 1906 இருக்குது. புத்தகத்தில் என்ன இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. இந்தியான்ற பத்திரிகையோடைய ஆசிரியராக இவர் இருந்தார். இந்த இந்தியான்ற பத்திரிகையில் என்ன வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்லாம் இந்த பத்திரிகையில் அவர் பேசினார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பாலபாரதம் அப்படின்ற பத்திரிகையை அவர் வெளியிட்டார். பாலபாரதம் அப்படின்ற பத்திரிகையை வெளியிட்டார். இதில் என்ன சிறப்பு அம்சம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாலபாரதம் அப்படின்ற பத்திரிகை பார்த்தீங்கன்னா ஆங்கில நாளிதழ். சரிங்களா? ஆங்கில நாளிதழ். அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா, சுதேசமித்திரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ். பாலபாரதம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம். சரிங்களா? ஓகே. 1908 சென்னையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தை நடத்தி சுயராஜ்ய நாளை வந்து இவர் கொண்டாடியிருக்கார். 1908 சென்னையில் ஒரு கூட்டத்தை நடத்தி சுயராஜ்ய நாளை வந்து பாரதியார் கொண்டாடினார். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம். இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம்.
வந்தே மாதரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய தாய்க்கு தலை வணங்குகிறோம். இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா இதுதான் இது டைரக்ட் பொருள் பார்த்தீங்கன்னா இந்திய தாய்க்கு தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். சரிங்களா? ஓகே. இவருடைய பாடல்களில் வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, எந்தையும் தாயும் அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது, ஜெயபாரதம், இது போல நிறைய விஷயங்கள் வந்து இவர் படைப்பாக படைச்சிருக்கார். சரிங்களா? அவருடைய பாடல்கள் ரொம்ப புரட்சிகரமான பாடல்கள்லாம் இதெல்லாம். சரிங்களா? வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம், இது போன்ற விஷயங்கள்லாம் அச்சிட்டு தமிழ் மக்களுக்கு இலவசமாக வழங்கி அவர்கள் மூலமா ஒரு புரட்சிகர எண்ணத்தை தூண்டினார். சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் வஉசியை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். 1908 வஉசிக்கு எதிரான வழக்கு ஒன்று வந்தது. அதான் அந்த கப்பல் வழக்கு வந்துச்சு இல்லைங்களா? அந்த வழக்கில் அவருக்கு ஆதரவாக இவர் வந்து சாட்சி சொல்கிறார். யார்? பாரதியார். 1908 வஉசிக்கு எதிரான வழக்கில் பார்த்தீங்கன்னா பாரதியார் அவருக்கு ஆதரவான சாட்சியை வந்து சொல்கிறாரு. இதனால் கைது செய்ய ஆணை பிறப்பிக்கப்படுது ஆங்கிலேய அரசால். அதெல்லாம் இவர் என்ன பண்ணுறாருங்க, புதுச்சேரிக்கு தப்பி போயிடுறார். புதுவைக்கு தப்பி ஓடி விடுகிறார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான பார்ட் இதெல்லாம். ஏன்னா புதுவைக்கு போயிட்டு ஒரு 10 ஆண்டு காலம் அங்கே தங்கியிருக்காரு. கைதாகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே தங்கியிருக்காரு. அங்கே தான் சிறப்பு வாய்ந்த பத்திரிகைகள்லாம் வெளிவந்தது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். 1909 தொடர்ந்து இவர் என்ன செய்கிறாருன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான விஷயங்கள் எல்லாத்தையும் பத்திரிகை மூலிமா இவர் வெளிக்கொண்டு வந்துட்டே இருக்காரு. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆங்கில அரசு 1909 பாரதியாருடைய படைப்புகளுக்கு தடை விதிக்கிறாங்க. சரிங்களா? தடை விதிக்கிறதால பாரதியாருடைய படைப்புகளை தடை விதித்தால புரட்சிகளை ஒடுக்கிடலான்னு சொல்லி ஆங்கில அரசு நினைக்குது. சரிங்களா? ஓகே. முதல் உலகப் போருக்கு பிறகு நவம்பர் 1918 பாரதி என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலூருக்கு வரார். தமிழ்நாட்டை சார்ந்த கடலூருக்கு வந்த சமயத்தில் பாரதியாரை பிடிச்சிடுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. சரிங்களா? 1908 வஉசிக்கு ஆதரவாக சாட்சி சொல்லப்பட்டு அவரை கைது செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போது அவர் தப்பி ஓடிடுறாரு. எங்கே? பாண்டிச்சேரிக்கு. அங்கிருந்து முதல் உலக போருக்கு பிறகு 1918 பாரதியார் எங்கே வராருங்க? கடலூருக்கு வராரு. கடலூருக்கு வரும்போது ஆங்கில அரசு அவரை கைது செய்யுது. 3 வார காவலுக்கு பிறகு இவரை என்ன செய்கிறாங்க? விடுதலை செய்கிறாங்க. 3 வார காவலுக்கு பிறகு விடுதலை செஞ்சிடறாங்க. சரிங்களா? ஓகே. 1907 மே மாதத்தில் பாரதி தீவிரவாத தலைவர்னு சொன்னால் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? இந்த தீவிரவாத தலைவரான பிபின் சந்திரபாலை சென்னைக்கு வரவழைத்து உரை நிகழ்த்த வைக்கிறார். சரிங்களா? சென்னைக்கு வரவழைத்து உரை நிகழ்த்த வைக்கிறார். சரிங்களா? 1907 மே மாதம் ஞாபகம் வச்சுங்க. யாரை கூப்பிட்டு வராரு? பிபின் சந்திரபாலை சென்னைக்கு அழைத்து வந்து உரை நிகழ்த்த செய்தார். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. சுதேச கீதங்கள் அப்படின்ற பாடலை, தேசிய பாடலை 1908 எழுதியிருக்கார். சுதேச கீதங்கள் பாரதியார் வந்து எழுதினார். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஜி சுப்பிரமணியம் பார்த்தீங்கன்னா 5 நபர்களுடன் இணைந்து தி ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் அப்படின்ற பத்திரிகையை நிறுவினார். சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா, சுதேசமித்திரனுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உதவி ஆசிரியராக தான் பாரதியார் இருந்தார். அதன் பிறகு தான் அதனுடைய முழுநேர ஆசிரியராக வந்து பாரதியார் பொறுப்பேற்றார். சரி, இந்த சுதேசமித்திரனையும் தி இந்துன்னு இப்போ படிக்கிறோம் இல்லையா, அந்த இந்தியும் உருவாக்குனது யாருன்னு சொன்னால் ஜி சுப்பிரமணியமும் அவருடைய நண்பர்கள் 5 பேரும் சேர்ந்து தான் இதை உருவாக்குனாங்க. சரிங்களா? தி ஹிந்து ரொம்ப சிறப்பு மிகுந்த ஒரு நாளிதழ். அதே போல் சுதேசமித்திரனும் ஒரு முக்கியமான நாளிதழ். அதே போல் இன்னொரு கொஸ்டின் இதில் உண்டு. தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி எது? முதல்
தினசரி பத்திரிகை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சுதேசமித்திரன். கரெக்டா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே. 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டில் ஆங்கிலேய நடவடிக்கைகளை விமர்சித்து புத்தகத்தை வெளியிட்டிருக்கார். யாரு? பாரதியார். 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயருடைய நடவடிக்கைகளை விமர்சித்து புத்தகம் வெளியிட்டவர் யாருங்க? பாரதியார். சரியா? ஓகே. சுதேசமித்திரன்ல வஉசி தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகளை பற்றி இவர் வெளியிட்டிருக்கார் பாரதியார். சுதேசமித்திரன்ற ஒரு பத்திரிக்கை சொன்னேன் இல்லையா, அந்த பத்திரிக்கையில வஉசி தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகளை பற்றி செய்திகளை வெளியிட்டார். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதியார் சக்கரவர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத இதழை பார்த்தீங்கன்னா நடத்தினார். அதுக்கு ஆசிரியராக இருந்தார் சக்கரவர்த்தினி. சரிங்களா? சக்கரவர்த்தினி எனும் மாத இதழினுடைய ஆசிரியர் யாருங்க? பாரதியார். முழுக்க முழுக்க பெண்கள் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகை எதுங்க? இந்த சக்கரவர்த்தினி. சரிங்களா? அதனால ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை. பெண்களுக்காக பாரதியாரால் உருவாக்கப்பட்டது, மாத இதழாக செயல்பட்டது. சரிங்களா? ஓகே. சரி, பாரதியாருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 2 நிகழ்வு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை திரும்பி புரட்டி போட்டது. சரிங்களா? 2 நிகழ்வு இருக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த நிகழ்வுலாம். அது என்ன நிகழ்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டு பெண் விவேகானந்தருடைய சீடர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகோதரி நிவேதிதா. சரிங்களா? சகோதரி நிவேதிதா. இவங்களை பாரதியார் சந்திக்கிறார். 1905 இவர் சந்திக்கிறார். அயர்லாந்து நாட்டு பெண்ணும் விவேகானந்தருடைய சீடருமான சகோதரி நிவேதிதா. நல்லா ஞாபகம் வச்சுக்க, இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அந்த சகோதரி பேர் கேட்டிருக்கிறாங்க. அயர்லாந்து நாட்டு பெண் விவேகானந்தருடைய சீடரமாக இருந்தவர் யாருங்க? சகோதரி நிவேதிதா. அந்த நிவேதிதாவை 1905 இவர் சந்தித்து இருக்கிறார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த நிவேதிதாவை பாரதியார் குருமணி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். குருமணின்னு சொன்னா ஆசிரியர்னு அர்த்தம். ஆசிரியரே அப்படின்னு சொல்லி இவர் குறிப்பிட்டிருக்கிறார். சரிங்களா? இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா பெண் தேசியவாத சிந்தனைகளுக்கு என்ன சொல்றீங்கன்னா ஊக்கமளித்தவங்க அவங்க. சரிங்களா? இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா தேசியவாத சிந்தனைகளுக்கு ஊக்கமளித்தவர் இவர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. 2வது நிகழ்வு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சி எவ்வாறு எதிர்கொள்வது அப்படின்றத பற்றி காங்கிரஸுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? இப்போ இந்த 2 நிகழ்வு தான் பாரதியாருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய சீடர் இருந்த நிவேதிதாவை சந்தித்த ஒரு நிகழ்வும், காங்கிரஸுக்குள்ளேயே ஆங்கில அரசை எவ்வாறு எதிர்கொள்வது அப்படின்ற ஒரு நிகழ்வும் இவருடைய மனசில் ஒரு தீவிரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சரியா? ஓகே. சட்டத்திற்கு உட்பட்ட முறைகளை பின்பற்ற விரும்பியவர்கள் தான் மிதவாதிகள். சரிங்களா? சட்டத்திற்கு உட்பட்டு ஆங்கில அரசு என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்போம். நம்மளுடைய உரிமைகளை நம்ம மனு வழியாகவோ அல்லது பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ அல்லது சின்ன சின்ன அகிம்சையான போராட்டத்தின் மூலமாகவோ ஆங்கில அரசுக்கு நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்கலாம் மிதவாதிகள். அதை எதிர்த்து போராடியவர்கள். இதெல்லாம் சரிபட்டு வராது, நம்ம வன்முறையாக இருந்தாலும் நம்மளுடைய இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லி நினச்சவங்க தேசியவாதிகள். சரிங்களா? அதாவது தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இந்த தீவிர தேசியவாதிகளை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மிதவாதிகளை கேலி செய்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாசிப்பவர்கள், அதாவது பிச்சை எடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமாக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எப்போ மனு போட்டு எப்போ நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுறது, இவங்களை எதிர்த்து போராடுறது மட்டும்தான் ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் இந்த தீவிர தேசியவாதிகள். சரி, இப்போ நம்ம பாரதியாரை பார்த்துட்டு வரோம். பாரதியார் மிதவாதியா தேசியவாதி, தீவிர தேசியவாதியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100% இவர் எப்படியா இருந்தாருங்க? தீவிரவாத தேசியவாதியா இருந்தார். தீவிர தேசியவாதியா இருந்தவர் தான்
பாரதியார் கேட்கலாம். பாரதியார் வந்து மிதவாதியா தேசியவாதியான்னு கேட்கலாம். இல்லை கூற்று காரணத்தில் இந்த அப்படியே இந்த சென்டென்ஸ் எடுத்து அப்படியே கொடுத்துட்டு நம்மளை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு. சரியா? ஓகே. 1907 சூரத் மாநாட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே போய் பங்கெடுத்தார் சொல்லி. சூரத் மாநாட்டிற்கு போய் பங்கெடுத்த பிறகு இவருக்கு வந்து அளப்பரிய ஆர்வம் யார் மேலே ஏற்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் மேலே இவருக்கு ஏற்பட்டுச்சு. யாருக்கு? பாரதியாருக்கு. சரிங்களா? ஓகே. திலகர் மேலே ஏற்பட்ட தீவிரமான ஆர்வத்தின் காரணமாக டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதுனது திலகர். இதை பாரதியார் என்ன சொல்றாரு, பாரதியார் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழில் மொழியாக்கம் செய்து விட்டார். சரிங்களா? டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற புத்தகத்தை பாரதியார் பார்த்தீங்கன்னா தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறார். சரிங்களா? ஓகே. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் சூரத்துக்கு போயிட்டு வராருன்னு சொன்னோம் இல்லையா, 1907 சூரத்து போயிட்டு வந்ததால் அதை பற்றி ஒரு புத்தகத்தை வெளியிடுறார். சூரத்து சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து. சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து எனும் சிறு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இவர் வெளியிடுற புத்தகங்கள், இவர் போராடுற முக்கியமான பிளேசஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரியா? ஓகே. எல்லாமே அந்த சூரத் மாநாட்டை ஒட்டியே அமையுது பாருங்க, நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே. இவருடைய இந்தியா ஒரு நாளிதழ் நடத்தினார சொன்னேன் இல்லையா, இந்த இந்தியான்ற வார இதழ் பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகளின் குரலாகவே மாறிவிட்டது. சரிங்களா? இந்தியா அப்படின்னு சொன்ன ஒரு பத்திரிக்கை நடத்துறாரு இல்லையா, அந்த பத்திரிக்கை தீவிர தேசியவாதிகளின் குரலாகவே மாறி போயிட்டு அதில் நிறைய ஆங்கில அரசை விமர்சித்து எழுதுறார். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் மகாகவி அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுறார். மகாகவி அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டப்படுறார். சரிங்களா? ஓகே. இவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா எதை ஒட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசப்பற்று, பக்தி, மறைபொருள், இந்த மூன்றை வச்சு தான் இவருடைய படைப்புகள் இருக்கும். சரிங்களா? ஓகே. இவருடைய சிறப்பு வாய்ந்த படைப்புகள் சிலவற்றை பார்க்கும்போது கண்ணன் பாட்டு, நிலவும் வான்மீனும், பாஞ்சாலி சபதம். கண்ணன் பாட்டு, நிலவும் வான்மீனும், இதெல்லாம் வந்து கேள்விப்பட மாட்டீங்க, இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. நிலவும் வான்மீனும் அப்படின்ற புத்தகம், அதை பார்த்தீங்கன்னா அப்படின்ற நூலை வந்து எழுதுனது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதியார். சரிங்களா? கண்ணன் பாட்டை எழுதுனது யாரு? பாரதியார். நிலவும் வான்மீனும் எழுதுனது யாரு? பாரதியார். பாஞ்சாலி சபதம் எழுதுனது யாரு? பாரதியார். சரிங்களா? ஓகே. இந்தியா அப்படின்ற பத்திரிக்கை ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பத்திரிக்கைன்றதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த இந்தியான்ற பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா வார இதழ். இது வந்து வார இதழ், வாரத்துக்கு ஒரு முறை தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வார இதழ் பார்த்தீங்கன்னா சிவப்பு தாளில் அச்சிட்டு பிரச்சுரித்தார். சரிங்களா? ரெட் கலரில் இருக்கும் அந்த பேப்பர், அதை அச்சிடுறது ரெட் கலர். அந்த பேப்பருடைய நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு, அதில் அச்சிடக்கூடிய மையுடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா கருமை. சரிங்களா? இதெல்லாம் கூட கேட்கலாங்க. சரிங்களா? அதனால் வந்து எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? ஓகே. இந்த இந்தியா என்ற பத்திரிக்கையில் நிறைய கேலி சித்திரங்கள்லாம் வெளியிட்டிருக்கார். அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அரசியல் கேலி சித்திரத்துடன் தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் நாளேடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்தியா. சரியா? ஓகே. விஜயா அப்படின்ற தினசரியினுடைய பதிப்பாசிரியராகவும் இவர் இருந்திருக்கிறார். விஜயா அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையுடைய ஆசிரியர் யாருங்க? இவர் தான், பாரதியார் தான். சரிங்களா? ஓகே. இந்தியா, விஜயா, சுதேசமித்திரனுடைய முழு நேர ஆசிரியர், இப்படி பல விஷயங்களை இவர் பண்ணியிருக்கார். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. பாண்டிச்சேரியில் சூரியோதயம் அப்படின்ற உள்நாட்டு வார இதழை வந்து வெளியிட்டார். நான் சொன்னேன் இல்லையா 1908க்கு பிறகு பாண்டிச்சேரிக்கு தப்பி ஓடிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ஓடி போயிட்டு தான் பாண்டிச்சேரியில் இந்த இதழெல்லாம் அவர் வெளியிடுறார். சரியா? ஓகே.
ஓகே, ஏற்கனவே நம்ம சொன்னது தான். 1908 பாண்டிச்சேரிக்கு தப்பி ஓடுகிறார். பாண்டிச்சேரியில் அங்கே என்ன சில முக்கியமான நபர்லாம் இவர் வந்து சந்திக்கிறார். அரவிந்த கோஷ், லாலா லஜபதி ராய், வி சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் வந்து சந்திக்கிறார் இவர். அரவிந்தோ, லாலா லஜபதி ராய், வி சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் சந்திக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 10 வருஷம் தங்கியிருக்காருங்க. பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 10 வருஷம் தங்கியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா 1908 தப்பிச்சு போனவர் 1918 திருப்பி கடலூருக்கு வராருன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா, அங்கே தான் கைது பண்ணி அவரை 3 வாரங்களுக்கு பிறகு அவரை விடுதலை பண்ணுறாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, பாரதியார் 1919 சென்னையில் ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, காந்தியை வந்து எப்போ வந்து பாரதியார் சந்திச்சார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1919 ஆண்டு சென்னையில் ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி வீட்டில் தான் வந்து மகாத்மா காந்தியை சந்திக்கிறார். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, சிறையில் இருக்கும்போது இவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, இவர் சிறையில் இருந்த காலகட்டத்தில் சுதந்திரம், தேசியவாதம், நாட்டின் நலத்தை பற்றி கவிதை எழுத செலவிட்டார். சரிங்களா, சிறையில் வைக்கும்போது சும்மா இல்லை, அப்பயும் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை பற்றி யோசிக்கிறாரு, தேசியவாதத்தை பற்றி யோசிக்கிறாரு, நாட்டினுடைய நலத்தை பற்றி யோசிக்கிறாரு. அதை ஒட்டிய கவிதையெல்லாம் எழுதி செலவழித்தார். சரிங்களா, ஓகே. தமிழ் தேசிய தலைவர்களுடன் நல்ல உறவுகளை வந்து ஏற்படுத்தினார். ஓகேவா, தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களோட நட்புறவோடு இருந்தார். அதில் முக்கியமான நபர்லாம் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 பார்த்தீங்கன்னா வஉசி, 2 பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா, 3 பார்த்தீங்கன்னா மண்டயம் திருமலாச்சாரியார், 4வது நபரை சொல்லி பார்த்தீங்கன்னா சீனுவாச்சாரி. சரிங்களா, சீனுவாச்சாரி இவங்களோடலாம் சிறந்த நட்போடு இருந்தார். வஉசி, சுப்பிரமணிய சிவா, மண்டயம் திருமலாச்சாரியார், சீனுவாச்சாரி இவங்களோடலாம் சிறந்த நட்போடு இருந்தார். சரிங்களா, பாரதியாரை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவிலேயே பார்க்க முடியாது, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். சரிங்களா, அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.